Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா saree drapingல tips and tricks தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே saree draping டீடைலா போட்டுருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, saree வந்து ஈஸியா கட்டணும் அப்படினா ப்ளீட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். சோ ப்ளீட்டிங் வந்து டீடைலா போட்டுருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்கர்ட் கட்டும் போது எப்போவுமே ரைட் சைடில் கட்டிக்கோங்க. லெஃப்ட் சைடில் கட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ளீட் வைக்கும் போது பார்க்க ரொம்ப ஆடாக தெரியும், இந்த இடத்துல குண்டாக தெரியும். ஸோ எப்போவுமே ரைட் சைடில் கட்டிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி சுருக்கமாக இல்லாமல் நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஷேப் வேர் கூட பயன்படுத்தலாம், அது கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சுருக்கமாக இல்லாமல் நீங்கள் ஈவனாக இருக்க மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இன்ஸ்கர்ட் தான் போடுறேன், ஷேப் வேர் போடலை. என்னோட சாரீ பார்த்திங்கன்னா பனாரசி சில்க் சாரீ. ஸோ இது வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால இன்ஸ்கர்ட் தான் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ சாரீ டக் பண்ணுறதா இருந்தாலும், அதாவது ஒரு சைடில் நம்ம டக் பண்ணுவோம்ல, இந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க. இப்போ சில்க் சாரீ அப்படின்னா நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இல்லை ஜார்ஜெட் சாரீ அப்படின்னா நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சாரியுமே நீங்கள் பின் பண்ணிங்க அப்படின்னா சாரீ வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ நாட் போட்டுட்டு நான் உள்ளே வந்து டக் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலண்டு வராமல் இருக்கும், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். டிப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோல்டர் ப்ளீட்ஸ் எடுக்கும் போது எப்போவுமே அவங்க பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளீட் எடுங்க. நீங்கள் வந்து ஒல்லியாக இருந்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் ப்ளீட்ஸாக எடுங்க. நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராட் ப்ளீட்ஸாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து மல்டிபிள் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். 6 ப்ளீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோல்டன் பார்டர் வர சாரீலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டன் கலர் பின் குத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆடாக தெரியாது. இப்போ இந்த இடத்துல ஒரு பின் போட்டு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கோல்டன் ஜரி வந்த சாரிக்கெலாம் நீங்கள் கோல்டன் பின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடாக தெரியாது. தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரில் பின் குத்தும் போது இப்போ இந்த மாதிரி குத்துனீங்கன்னா ரொம்ப கச்சன்னு தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து ப்ளீட்டில் இங்கே வந்து பின் குத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி குத்தும் போது ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். ஸோ இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு டிப் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பின் குத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் ப்ளவுஸோட இந்த இடத்துல சேர்த்து பின் குத்திட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நவராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பின் குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ ரொம்ப ஆடாக தெரியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சைட் பார்டர் எடுத்து வைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த பார்டரை வந்து நல்லா இழுத்து கொண்டு வாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் விடாமல் நல்லா இழுத்து கொண்டு வந்து இங்கே ரைட் தை கிட்ட நீங்கள் வந்து பின் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சராக அழகாக தெரிவிங்க. இப்போ இந்த பார்டரை வந்து ரைட் தை கிட்ட இன்ஸ்கர்ட்டோடு நீங்கள் வந்து பின் குத்திக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பின் குத்தும் போது பார்த்தீங்கன்னா சாரீ வந்து நிறையா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பீட் போட்டு நீங்கள் பின் குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரீ டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சின்ன பீட் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன பேப்பர் கூட நீங்கள் மடித்து நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா சாரீ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம பின் குத்திக்கலாம். நல்லா இழுத்து பின் குத்திக்கோங்க. அப்போ தான் சைடில் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக தெரியும். இப்போ இங்கே பின் குத்தியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்துடலாம். சென்டர் ப்ளீட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்னதாக நிறைய ப்ளீட்ஸ் எடுங்க. அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் சென்டர் ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல சேஃப்டி பின் செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா சைட் ப்ளீட்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ இது வந்து நல்லா இப்படி இழுத்து மேலே பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் ப்ளீட்ஸ் அழகாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், செகண்ட் ப்ளீட், தேர்ட் ப்ளீட், அதுக்கப்புறமா ஃபோர்த் ப்ளீட். ஸோ இந்த 4 ப்ளீட்டுமே எடுத்து இந்த இடத்துல நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு இன்ஸ்கர்ட்டோடு நீங்கள் சேர்த்து பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி நவராமல் இருக்கும். ஸோ இதை வந்து நான் சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பின் பண்ணும்போது கலர்டு பின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடாக தெரியாது. இப்போ நான் வந்து ப்ளூ கலர் வந்து பின் பண்ண போகிறேன். இப்போ நான் பின் குத்திட்டேன். உங்களுக்கு பாருங்கள், ஒன்றுமே தெரியல. இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் வந்து உள்ளே சொருகிடலாம். இப்போ நான் சென்டர் ப்ளீட் உள்ளே சொருக போகிறேன். சொருகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ளீட் வந்து நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சொருகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம சைடில் எக்ஸஸான கிளாத் இருக்கும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இப்படி கையை உள்ளே விட்டு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை உள்ளே சொருகும் போது இப்படி 2 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே சொருகுங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரொம்ப ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு தெரியும். ப்ளீட்ஸ் வந்து அழகாக வரும். நெக்ஸ்ட் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே நல்லா சொருகிடுங்க. ரொம்ப பின்னாடி கொண்டு போகாமல் இங்கே சைட்லேயே சொருகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைட் ப்ளீட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு அழகாக வந்திருக்கு. இந்த ப்ளீட் நவராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் சென்டர் ப்ளீட்டோடு சேர்த்து இங்கே வந்து நீங்கள் பின் பண்ணிக்கணும். அதாவது சைட் ப்ளீட்டும் சென்டர் ப்ளீட்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல இங்கே பின் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ப்ளீட்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டு. அதை வந்து நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளவுஸோடு சேர்த்து நீங்கள் வந்து பின் குத்திக்கோங்க. ஸோ நான் வந்து டாலுக்கு பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது. நமக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் ப்ளவுஸோடு சேர்த்து ஒரு பின் குத்திக்கோங்க. அப்படி குத்தும் போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப அழகாக ஒரு நல்ல லுக் கொடுக்கும். நீங்கள் மல்டிபிள் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குத்துனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ளவுஸ் கூட உள்ளே வந்துடும். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு லுக் கொடுத்துரும். ஸோ இந்த ப்ளீட் வந்து இப்படி இருக்கும். நீங்கள் வந்து சாக்கர் அந்த மாதிரி போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிளாத் இங்கே வந்து அதிகமாக இருக்குது, எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு டிப் கூட ஃபாலோ பண்ணலாம். அதாவது இந்த உள்ளே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து இந்த ப்ளீட்டை இழுத்து பிடிச்சிட்டு உங்கள் ப்ளவுஸோடு சேர்த்து நீங்கள் பின் குத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்டர் மட்டும் வந்து இப்படி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ப்ளவுஸோடு சேர்த்து இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை எடுத்து ப்ளவுஸோடு சேர்த்து இந்த இடத்துல ஒரு பின் குத்திக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி குத்தும் போது உங்களுக்கு பார்டர் வந்து இப்படி உள்ளே வரும். இந்த மேலே ப்ளீட் வந்து உங்களுக்கு இப்படி போயிடும். சாரியில் பெரிய பார்டர் இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி டிப் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் வந்துகிட்டே இருக்கும். ஹெவி பார்டர் சாரீலாம் உங்களுக்கு இந்த பக்கமே இருக்கும். ஸோ வந்து ஒரு ப்ளீட் வந்து ரொம்ப ஆர்டராக இருக்காது. அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை இப்படி எடுத்துகிட்டு இந்த ப்ளீட்டை வந்து உங்கள் சென்டர் ப்ளீட்டோடு சேர்த்து பின் குத்திக்கோங்க. பின் குத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளீட்டு நவராமல் இருக்கும். ஸோ நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம சென்டர் ப்ளீட் சில சமயம் புஷ்ஷுன்னு இருக்கும். அதாவது காட்டன் சாரீஸ்லாம் கட்டும் போது ரொம்ப புஷ்ஷுன்னே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த எண்டில் வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லா ப்ளீட்ஸுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, இதை வந்து நீங்கள் சுற்றணும். அதாவது உங்கள் ப்ளீட் வந்து இங்கே தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் ரவுண்டு போகணும். எப்படின்னு இப்போ காமிக்கிறேன். ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சாரீ ட்ரேப் பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்னர் வச்சு நீங்கள் வந்து அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக தெரிவிங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து நான் அயன் பண்ணிடுறேன். அங்கங்கே உங்களுக்கு கசகசன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை மட்டும் அயன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத அயன் பண்ணிடலாம்.
ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அயன் முடிச்சுட்டு கீழே வந்திருக்கோம். ஸோ கீழே லோயர் ப்ளீட் நீங்கள் அயன் பண்ணும்போது ஒரு ப்ளீட்டாக எடுத்து பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் சாரீ டிராப்பிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரியோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.